கடைசியாக எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது. ஒரு நடிகர் கரூருக்கு, பெரம்பலூருக்கு, திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க. எல்லாம் கிராமத்து பகுதிகள் மக்கள் வருவாங்க. ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்திலிருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க. அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட். மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, ஒரு மாவட்டத்துக்கு 5 பாயிண்ட் வைக்கிறாங்க. ஒரே பாயிண்ட் வச்சா 20,000-30,000 பேர் வராம என்ன பண்ணுவாங்க? அதுவும் வீக்கெண்ட்ல வைக்கிறீங்க, சனிக்கிழமை வைக்கிறீங்க. சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க. குழந்தை குட்டியை கூட்டிட்டு வருவாங்க. அது வீக் டேவா இருந்தா குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும், படிக்கும். நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க. ஏன்னா ஒரு தூண்டுதல். சரி பாப்போமே, ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே, ஒரு தலைவனை காட்டுவோமே, சினிமா ஸ்டாரை காட்டுவோம். அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும். அவர் யாருமே, எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க. விஜய்க்கும் அது போன்ற மனப்பான்மை கிடையாது. பாவம், அவரும் மக்களை பார்க்கணும் ஆசையோட தான் வந்திருக்கணும், மக்களும் அவரை பார்க்கணும் ஆசையோட வந்திருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை, நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா? நம்ம கிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா? இப்ப பாரதிய ஜனதா கட்சியோ வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க, இதையெல்லாம் விஜய் அவர்கள் உணரணும். அதனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாத்தணும். இந்த வீக்கெண்ட் கான்செப்ட வெளியே வாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வீக்கெண்ட்ல போறோம். என்ன நாயங்கன்னா, வீக்கெண்ட்ல போனதான் கூட்டம் வரும், வீக்கெண்ட்ல போனதான் குழந்தைங்க வருவாங்க, வீக்கெண்ட்ல போனதான் பெண்கள் வருவாங்க. எதற்காக இத்தனை குழந்தைகள், 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க? வீக்கெண்ட்ல கூட்டம் வச்சனாலதான். அதனால் நான் விஜய் அவர்கள் மீது நேரடியா குற்றச்சாட்டு சொல்லிங்கன்னா, இதெல்லாம் உட்கார்ந்து ஆராய்ந்து வீக்கெண்ட்ல ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆலோசிக்கும். ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும். அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் நாம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விஜய் மேல குற்றம் சாட்டுறோம், விஜய் தான் அக்யூஸ் நம்பர் 1, அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க. ஒரு கூட்டத்தை கூட்டுவது, கூட்டத்துக்கு வர்றேன்னு விஜய் சொல்லலாம். அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடையது. அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடையது. உங்களுக்கு இல்லையா, இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அவங்க கோர்ட்ல போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும், வேற இடத்துல வாங்கட்டும், வேற இடத்த கொடுங்க. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுனேன், நான் வந்தேன், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு. 1000 பேர் வரலாம், 10,000 பேர் வரலாம், 10 லட்சம் பேர் வரலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு. அரசு இங்கை பொறுத்தவரை தரகர் வேலையை செய்யணும். விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும், வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும். அந்த வேலையை அரசு செய்யல. விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்ல, வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல. அரசை பொறுத்தவரை 2 இடத்திலும் தோத்திருக்கிறாங்க. ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்க்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க, ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க. அதனால் அரசு வெட்கி தலைகுனியணும். மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் பக்கறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போவாங்க. எஸ்பி 10,000 பேர் 20,000 பேர் வர்றாங்கன்னா ஸ்பாட்ல எஸ்பி டிஐஜி இருக்கணும் இல்லைங்கன்னா அவங்க வந்து நிக்கணும் அல்ல, அவங்க இருக்கணும் அல்ல. ஓ எதிர்கட்சி கூட்டம், நம்ம ஸ்பாட்டுக்கு போனா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லைன்னா மக்கள் கூடுற எண்ணிக்கை தானே முக்கியம். அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பாரு. அதனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் கார்னர் பண்ண வேண்டாம். இதிலிருந்து மீண்டு வரணும், தலைவன் இதை தாண்டி தான் வரணும். எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும், நிற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள், நிற்பார்கள், நம்பிக்கை இருக்கு. 3வது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாற்றணும். இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வர்றதை அவாய்ட் பண்ணணும். அதே போல கடைசியா பெற்றோர்களுக்கு, அண்ணா நாம் ஒரு வளர்ந்த மாநிலங்கண்ணா, இது நேரடியா நான் உங்கள்கிட்ட சொல்றேங்கண்ணா, நானும் வயிறறிஞ்சு சொல்றேன், நாம் ஒரு வளர்ந்த மாநிலம். இந்தியாவில் நம்பர் 2வது இடத்துல இருக்கிற மகாராஷ்டிராக்கு அப்புறம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம நடவடிக்கை அப்படியாங்கண்ணா இருக்கு. விஜய் கார்ல போகும்போது பைக்ல 100 பேர் போறாங்க, தொத்த பாக்குறாங்க. என்னன்னா அது, உங்க அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை நீங்க தான், இறந்து போன 40 பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்கம் தான், எல்லாருமே கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க. அதனால எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது, கோயில் மேல நிக்கிறது, மசூதி மேல நிக்கிறது, சர்ச் மேல நிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல நிக்கிறது, எதுக்கு அப்படி? உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா, ஆனந்தமா பாருங்க, டிவியில பாருங்க, பாதுகாப்பா பாருங்க, கை தட்டுங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க?
இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தாங்க நிக்கலாம். 2 பேர் என்னதான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர். இப்ப 100 ஸ்கொயர் மீட்டர்னா 1076 ஸ்கொயர் ஃபீட். எத்தனை பேர் நிக்கிறாங்க? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள 5 பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும்? அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு, எஸ்பி, டிசி, விஜய் அவங்க இவங்கன்னு யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒருத்தரும் யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான். உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அது லைஃப் டைம் போச்சு. அதனால் நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க. டிவியில பாக்குறவங்கள பாருங்க, யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க, தூரத்துல இருந்து பாருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க? எதுக்காக பைக்ல துரத்துறீங்க? என்னது? நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை? மத்தவங்களுக்கு 10 லட்சத்துல ஒருத்தர் நீங்க. ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான், அம்மாக்கு நீங்க மட்டும்தான். அதனால அந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன். தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம். பாதுகாப்பா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, அங்க போய் நிக்கலானா வாங்க, இல்லாட்டி வராதீங்க. டிவியில பாருங்க, தொலைபேசியில கேளுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இது முதலும் கடைசியுமா தமிழ்நாட்டில் இதான் இருக்கணும். இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குனிஞ்சு நிக்கணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டா ஒரு தலைவர் வராரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வராம 9 மணிக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க நாமக்கலுக்கு, 2:30 மணிக்கு தான் வராரு. அதே சென்னையில 9 மணிக்கு தான் கிளம்புறாரு. 7 மணிக்கு அண்ணா, நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பார்த்தங்கண்ணா. அவங்க போட்டிருக்கிற நேரம் கரூரை பொறுத்தவரை 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் 3 மணிக்கு விஜய் வரப்போறது. 3 மணியிலிருந்து 10 மணினா 8 மணி 9 மணிக்கு தான் வருவாங்க. காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷனை கொடுக்குறீங்க? இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாதுங்கண்ணா. அனுமதி கடிதத்திலேயே 3லிருந்து 10 வரை இருக்கு. அப்பனா விஜய் 3 மணிக்கு வரலாம், விஜய் அவர்கள் 10 மணிக்கு வரலாம். நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது. காரணம், அனுமதி கடிதத்தில் அந்த நேரம் இருக்கு. காவல்துறை எதுக்கு 7 மணி நேரம் கொடுக்குறீங்க? ரோட் ஷோ வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க. 2 மணி நேரம் கொடுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. 2 மணி நேரத்தில் தலைவர் வரலையா, போக விடாதீங்க. 144 எத்தனை சிஆர்பிசில இருக்கு, பயன்படுத்துங்க. அதனால் இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்கன்னா, காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்தில் 3 மணியிலிருந்து 10 மணி இருக்கு. காவல்துறை எது கொடுத்தீங்க? இரண்டாவது, இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் 3 மாவட்டத்துக்கு போனவர், இன்னைக்கு 2 மாவட்டமா மாத்திருக்காங்க. மாவட்டம்னா ஜெனரலா சாயந்தரம் தான் வருவாங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு. சனிக்கிழமை வேண்டாம், பண்ணாதீங்க. குழந்தைங்க வருவாங்க, வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜயை பார்ப்போம், ஒரு தலைவரை பார்ப்போம், ஒரு ஆக்டரை பார்ப்போம். நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? பண்ணாதீங்க. பெண்கள் வருவாங்க, வீட்டு வேலையை முடிச்சுட்டு சனிக்கிழமை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை, வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க. அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு. அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம். ஒரு அரசியல் தலைவர் போய்தான் ஆகணும். விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல. தவறு நடந்திருக்கிறது, எல்லா பக்கம் நடந்திருக்கு. அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை, யாத்திரையை இன்னும் சேஃபா பண்ணணும் அப்படிங்கறது எங்க வேண்டுகோள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல அந்த நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கைப்படி இதுவரைக்கும் கூட நடவடிக்கை எடுக்கல. ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி? அண்ணா, எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்க அண்ணா, நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு? முதலமைச்சர். அதுலயே ஓரவஞ்சகம் இருக்கு. நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லைங்கண்ணா, எல்லாம் நல்லவங்க தான். ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும், இவங்களை வச்சுதான் நான் 1 மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன். அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலீங்கண்ணா. இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க. ஐயா, நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம்? ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணலாம்? அதனால இந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ கொடுங்க. ரூட் காஸ் பார்க்கணும். ரூட் காஸ், கீழே யாரு வந்தா, எப்படி செருப்பு வந்துச்சு, உள்ள அந்த 4 பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்கன்னா எப்படி அது ஆச்சு, ஏன் ஆச்சு, அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணுங்கண்ணா, மாப் சைக்காலஜி. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அஜித்குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்திட்டு சிபிஐ கொடுத்தீங்க. ஒரு இறப்பு, இன்னைக்கு 40 பேர் இறந்திருக்காங்க. ஏன் நெஞ்ச நிமித்திட்டு ஏன் கொடுக்கல? எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே, ஒரே மதிப்பு தானே. அதனால் உடனடியாக சிபிஐ கொடுங்க. அதுல வரட்டும். ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது, ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது, எதுக்கு இத்தனை? அது சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும்.
அதுல யார் தப்பு பண்ணாங்க தெரிந்த பிறகு எல்லாத்து மேல நடவடிக்கை எடுங்க. யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல. அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேல ஏன் எடுக்கல? 40 பேர் இறந்திருக்கிறாங்க. அத்தாரிட்டி யாரு? ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பது. அப்புறம் தான் எல்லாமே. ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் 40 பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க. அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணலையா உள்ள கொண்டு வாங்க. எதுவுமே செய்யாம என்ன பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணா சாரி அண்ணா பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன். எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்கண்ணா. ஏன் போச்சுன்னா 500 பேர் டிப்ளாய் பண்றோம். என்ன 500 டிப்ளாய் பண்ணாங்க? அவ்வளவு ஃபுட்டேஜ பாக்குறோம். போலீஸ்காரங்களே தெரியலையே, 100 பேர் கூட இல்லையே. வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, பாம்ப் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா 500 வரும். பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையல்ல. எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்து இருப்பாங்க, போலீஸ் வண்டியில். அவங்களுக்கு தானே பிரயோஜனங்கண்ணா. அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க. இரண்டாவது, பத்திரிகை நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க. அண்ணே, முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இடத்த கொடுத்தீங்க? அதுக்கு சரியான பதில் சொல்லலையே. இடத்த நீங்க கொடுத்திருக்கணும். கொடுக்கல அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அவருக்கு இந்த இடம் தான் கொடுத்தோம். எதிர்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் 2 பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, இளைஞர்கள் வர்றாங்க. எதிர்கட்சி தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது. இளைஞர் அன்கன்ட்ரோலபிள். இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா, எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறான். அதனால இதையெல்லாம் ஒரு காவல்துறை உணரணும். இல்ல, என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸே இருக்கு. ஒருத்தர் 2 பேர் 5 பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் படிச்சுத்தான அதிகாரி வந்திருக்காங்க. படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க. அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரு கேட்க மாட்டாங்க. அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை. மூன்றாவது, ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளணும். அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கன்னா கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க, அதுவரை அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு அரசியல் யாரும் பேசல. முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜஸ்டிஸ் அவங்க பண்றாங்கன்னா எந்த ஆங்கிள் பண்ண போறாங்கன்னா, போரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா? எப்படி செக் பண்ண போறாங்க? கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா. நான்காவது, பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க? ஏன் டிஜிபி போடல? திரும்ப அதே கேள்வி கேட்கிறேன். ஒரு டிஜிபின்னு போட்டா அத்து இருக்கும், அதிகாரம் இருக்கும். பொறுப்பு டிஜிபி அவரு பாவம் யார்கிட்ட பேசுறாரு? ஒரு டிஜிபின்னு போட்டதானே கண்ட்ரோல் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார். ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தோடனே மாத்திடுவாங்க. அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரவுண்ட்ல இருக்கும்? நீங்க டிஜிபி ஏன் போடல? ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏன் போடல? அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன், நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்கண்ணா. சரி வர நீங்கள் கையாளல. சரி, விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க. இந்தியன் ஏர்போர்ஸ் ஏரோ ஷோ விஜய் எங்க வந்தாரா? ஏன் 5 பேர் இறந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லட்டும். அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க, துணை முதலமைச்சர் இருந்தீங்க, 5 பேர் ஏன் இருந்தாங்க? 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. விஜய் எங்க போனாரா? உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல. 4 ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர். கிரௌட் மேனேஜ்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும், டிஜிபி எதுவுமே இல்ல, எல்லாம் ஃபெயிலியர். சும்மா வந்து விஜய் மேல அவங்க மேல விஜய் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க, அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. மற்றபடி விஜய் தான் அது காரணம். அதை ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு, சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு, எடப்பாடி அண்ணா உரிமை. ஒருத்தர் வரலாம், 1000 பேர் வரலாம், 1 லட்சம், அது மக்கள் உரிமை. வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க? அதனால விஜய் அவர்கள் அவருதான் காரணம். அதை ஏத்துக்கவே மாட்டேன். விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும், அதை பண்ணல. ஆனா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினேன். அந்த பசங்க எல்லாமே டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறாங்க அப்படிங்கறதுக்காக அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. பிரிகாஷனரி மெஷர் கட் ஆகல எனக்கு தெரிந்தவரை. அதான் நான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொல்றேன், ஏங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறீங்க? எதுக்குங்க கோயில் மேல ஏறுறீங்க, சர்ச் மேல ஏறுறீங்க? மாஸ்க் கீழ இருந்து பாருங்க, எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க, வெளியும் கிரௌட் இருந்தாங்கல்ல. அதனால நாமும் பாதுகாப்பா இருக்கணும், கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும். அது முதல். இரண்டாவது, விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன். நான் சனிக்கிழமை வீக்கெண்ட் எல்லாமே பேசிட்டேன். ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட்டாச்சு. ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க, ஏன்னா டிரான்ஸ்பார்மர் மேல ஏறாங்க.
அடர்ந்த இடம், நெருங்கிய சந்து, எங்கேயுமே ஸ்பேஸ் போறக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்ல, ஆம்புலன்ஸ் எங்க தான் போகும். அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த 40 உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது. ஆனா பெரம்பலூரே டேஞ்சருங்கன்னா, பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டேஞ்சர். ஆனா பெரம்பலூர் நல்ல வேலை அன்னைக்கு அசம்பாவிதம் நடக்கல. நானும் டிவியை பார்த்தேன், அந்த வீடியோவை பார்த்தேன். ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில பார்க்க முடியுங்கண்ணா. பெரம்பலூர் வாஸ் டேஞ்சர் அண்ணா. அன்னைக்கு ஏதோ கடவுளுடைய இதுல தப்பிச்சாச்சு. அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க, வேற ஒரு திருவாரூர்ல விடுங்க. நாமக்கலுடைய ரோடு வேற, அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். அந்த ரோட்டினுடைய தன்மை வேற. கரூர்ல வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு இஸ் அன்பிட். இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்பிட். அது 2000 பேர் 5000 பேத்துக்கான இடங்கனாது. அது 27,000 பேர் 30,000 பேத்துக்கான இடம் கிடையாது. அதனால் இடம் முதல் பிரச்சனை, பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை. விஜய் அவர்களுடைய வடிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் பிரச்சனை இல்லை. அவருக்கு உரிமை இருக்கு.